அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு, ஆனா யதார்த்தத்துல இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரதமரானால் ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பிரதமரானால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தமிழர்கள் யாரும் பிரதமர் அவருக்கு ஆசைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு, ஆனா யதார்த்தத்துல இல்லை. யதார்த்தத்துல இல்லை. ஒரு தலைவனுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு, காமராஜுக்கு. அப்போ லால்பகதூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணீங்க. இதே நம்ம ஊரை சேர்ந்த ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதை அவர்கிட்ட, நீங்கள் லால்பகதூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க, அவர் இறந்துட்டார், அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வர்றீங்க, இப்படி மற்றவர்களை தேர்வு செய்கிறதுக்கு நீங்களே நின்றுடலாமே, பிரதமராக ஆயிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சொன்னால் போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா தமிழர்களை அவங்க ஏற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஐயா இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி 2 பேருமே பொருளாதாரம் படித்தவங்க தான், மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும். 5 ஆண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு. அதே ஒரு 5 ஆண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தார். 2 பேருமே பொருளாதாரம் படித்த ஆட்கள் தான். இவரை ஒரு சீக்கியருக்கு 5 ஆண்டு கொடுத்தாச்சு, ஒரு தமிழனுக்கு கொடுப்போன்ட்டு ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்கல பாருங்க. அதனால அது சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆந்திராவில் கூட நரசிம்மராவ் இருந்துட்டாரு, தேவேகவுடா இருந்துட்டாரு. கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்கே இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை. கொடுத்தா ஒன்றுத்துக்கு அதை அந்த குடியரசுத் தலைவர் பதவியை கொடுப்பாங்க. காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போடப்பாங்க. அதுக்கு தான் பயன்படும். அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது நம்ம சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்தில். இப்போ குஜராத்தை சேர்ந்தவரே 3 முறை இருக்கார். ஒரே ஒரு இனத்துக்கு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம், வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம். அது மாதிரி வரும்போது தான் நமக்கு இது என் நாடு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஆனால் யதார்த்தத்தில் அது இல்லைங்கிறதா உண்மை. முதல்வர் பதவிங்கிறது அதிகாரமற்ற பதவி, அதுக்கு தான் தமிழர்கள் நாட்டம் கொள்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதிகாரமற்ற பதவின்னு எப்படி சொல்றீங்க? அதிகாரமற்ற பதவிக்கு 5000 கோடி 10,000 கோடியை கொட்டி தேர்தலில் செலவு பண்ணி வாக்கு காசு கொடுத்து வாங்கி வர்றீங்க, அதெல்லாம் சும்மா. அதிகாரமற்ற பதவினா எதுக்கு போட்டிடணும்? அது தேவையில்லையே, அது சும்மா சொல்றாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.